சரியான மேட்ச்சுங்க. இன்றைக்கி T20 வேர்ல்டு கப்பில் சவுத் ஆஃப்ரிக்கா ஆப்கானிஸ்தான் மேட்ச் செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு. சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஃபஸ்ட்டு 186 ரன் அடித்து 187 ரன் டார்கெட்டும் வச்சுருந்தாங்க. அதில் ஆப்கானிஸ்தான் களத்தில் குர்பாஸ் ஓப்பனிங்கில் இருந்து அப்படி சூப்பராக அடித்தார். அவருக்கு ஃபஸ்ட்டு யாருமே சப்போர்ட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறமா ரஷீத் கானும் உமர் ஜாய் அவங்க 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் அடித்தாங்க. கடைசியில் ஒரு ஓவருக்கு 13 ரன் தேவை. அப்போ வந்து 9 விக்கெட் போய்ட்டு நூர் அகமது தான் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். ரபடா பந்து போட்ட முதல் பாலே கேட்ச்சு. ஆனால் அங்கே தான் ட்விஸ்ட்டு, நோ பால். அதனால் 6 பாலுக்கு 12 ரன் தேவை. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு 3 பால் 5 ரன் தேவை இருக்குது. திருப்பி ரபடா போட்ட பால் திருப்பி நோ பால். அந்த பாலில் ஒரு 2 ரன் ஓடிட்டாங்க. திருப்பி 3 பாலுக்கு 2 ரன் தேவை, ஃப்ரீ கிட் பால். நூர் அகமது வந்து அடித்தார். 2வது ரன் ஓடாமச்சில் ரன் அவுட் ஆகிட்டாங்க. அதனால் மேட்ச்சு ட்ராவில் முடிஞ்சிட்டு. சூப்பர் ஓவரில் ஃபஸ்ட் வந்து ஆப்கானிஸ்தான் பேட்டிங் முடித்தாங்க. உமர் ஜாயும் குர்பாஸும் இறங்கினாங்க. அதில் வந்து உமர் ஜாய் தான் சூப்பராக அடித்தார். 17 ரன் 18 ரன் டார்கெட்டு. அதில் வந்து அங்கேயும் ஒரு ட்விஸ்ட்டு என்ன ஆகிட்டுனா, அதையும் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து மேட்ச் ட்ரா தான் பண்ணிச்சு. அடுத்து சூப்பர் ஓவர் போட்டாங்க. அதில் சவுத் ஆஃப்ரிக்கா தான் ஃபஸ்ட்டு பேட்டிங். இப்போ வந்து ஸ்டம்ஸும் மில்லரும் பேட்டிங் இறங்கினாங்க. அதில் வந்து ஸ்டம்ஸு ஃபஸ்ட்டே பாலே 6, அடுத்தால சிங்கிள் வச்சுட்டு மில்லரும் வச்சு பழந்துட்டார். இப்போ 23 ரன் அடித்து 24 ரன் டார்கெட். ஆப்கானிஸ்தானுக்கு ஜெயிக்கிறது அப்போவே கஷ்டங்கிற மாதிரி தான் எனக்குலாம் தோணுச்சு. அப்புறமா சவுத் ஆஃப்ரிக்கா பவுலர் வந்து இந்த வாட்டி ஸ்பின் பவுலிங்க்கு இறங்கிட்டாங்க. ஏன்னா ஸ்ட்ரைக் ஆடினது ஏன்னா முகமது நபி, நான் ஸ்ட்ரைக்கர்னா உமர் ஜாய். முகமது நபி பால் டாட் பால், அடுத்த பால் அவுட்டு. ஏன்னா திருப்பி குர்பாஸ் வந்தார். குர்பாஸ் வந்தால் 3 பாலுமே 6. கடைசி ஒரு பால் 6 ரன் தேவை. அதில் வந்து மகாராஜாவுக்கு கையை ஒழுங்காக போட முடியல, வைடு போட்டார். திருப்பி ஒரு பால் 5 ரன் தேவை. என்ன பண்ண, கேட்ச் ஆகிட்டார். குர்பாஸ் வந்து அடித்தது ஆஃப் சைடு வந்து கேட்ச் ஆகி அவுட் ஆகிட்டார். சவுத் ஆஃப்ரிக்கா தான் வின்னு. ஆனால் ஆப்கானிஸ்தான் சூப்பரான விளையாட்டு.